ஹாய், நான் இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து புதினாவும் பச்சை மிளகாய் போட்டும் எப்படி ரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதோட ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து நான் வந்து ஒரு 5 தக்காளி கூட வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா நான் வந்து வேக விடுறேன். அது வெந்து வந்தால் தான் அந்த சைலமெல்லாம் அதில் வந்து நல்லா இறங்கி வரும். அதாவது நம்ம என்னென்னா இது வந்து ரொம்ப நேரம் ரசத்தை வந்து கொதிக்க விட மாட்டோம். அப்போ வந்து தக்காளி அதிகமாக போட்டுக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக இறக்கிட்டோமா பச்சை வாசம் வரும். அதுக்காக இப்படி நம்ம வந்து வேக வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள் அது ஆறட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் ரசத்துக்கு தேவையான பூண்டு, ஜீரகம் எல்லாம் எடுத்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு வடச்சட்டில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. கூட நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை முதல்ல போட்டு வணக்கிக்குவோம். நீங்கள் வந்து வரமிளகாவில் தான் ரசம் வச்சுருப்பீங்க. இப்போ பச்சை மிளகாய் வச்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அது கூட நம்ம வந்து ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிற ஜீரகத்தையும் பூண்டையும் சேர்த்திக்குவோம். நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதங்கி வரட்டும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான நம்ம கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சப்பொடி, ரசப்பொடி எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து அந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடுவோம். அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வணங்கிட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே தக்காளியும் புளியும் போட்டு வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி வந்து அப்படியே இருத்து ஊற்றிக்குவோம். ஏன்னா தக்காளியும் புளியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றணும். இப்போ அந்த தண்ணி மட்டும் ஊற்றிக்காச்சு. அது வந்து லைட்டாக ஒரு கொதி வரத்துக்குள்ள நம்ம அந்த தக்காளியும் புளியும் வந்து சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டியாச்சு. இப்போ அது கூட நம்ம இதை ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது கிடையாது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த புதினாவை இதை கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொதிக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நல்லா வெந்து வந்ததுனால நம்ம நுரக்கட்டினா போதும். எப்போவுமே ரசத்தை வந்து அப்படி தான் வந்து நம்ம இறக்கணும். கொதிச்சிருச்சுன்னா ரசம் வந்து ரொம்ப கடுத்துரும். இப்போ வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.